அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். தூக்கிய லவ் ஸ்டோரி, நண்பர் சுசீந்திரனுடைய தூக்கிய லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புனாரு நண்பர். அதை அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். நிச்சயமா இது இப்ப இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரிய ஒரு ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்பயே எனக்கு இருந்துச்சு. நண்பர் சந்திக்கும் போது நான் சொன்னேன், படம் நான் பார்த்துட்டேன், படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா எல்லாருக்குமே, யங்ஸ்டர் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஆல் ஆடியன்ஸுமே இது வந்து பிடிச்ச படமா இருக்குன்னு நம்புறேன். நிச்சயமா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து சோசியல் மெசேஜ், அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புறேன். இந்த படத்துல வந்து மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த விழாவின் நாயகன் இமான் சார். இமான் சார் சம்பந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்ற வார்த்தை தான். பிரபு சாலமன் சாரும் இமான் சாரோடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய அளவு ரீச், குறிப்பா சவுத்துல. அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், போறப்பெல்லாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் பிரபு சாலமன் சாரும் இமான் சாருடைய காம்போ எப்படி சீரியஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் இமான் சாரும் வந்து சேரும்போதெல்லாம் இந்த மேஜிக் நடக்கும். பாண்டிய நாடா இருக்கட்டும், ஆதரவு காவல் செய்தியில இருந்து எல்லா படங்கள்லையுமே, குறிப்பா எனக்கு ஜீவால வந்து அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மெலோடி, ஒரு பேட்டா சாங் இருக்கும். அது இப்பவும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது இந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குது. அது சொல்ல வேண்டியதே கிடையாது, அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. பெரிய சக்சஸ் ஆகும். இமான் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிட வேணாம் சார். பிரபு சாரும் நீங்களும் சுசீந்திரன் நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்களை கொடுக்கணும். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சுத்தி சொல்லும்போது சொன்னாரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கேட்டது சான்ஸே இல்லைங்க, ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அழகா சூப்பரா ஒவ்வொரு காட்டும் எடுத்துருக்காரு அப்படின்னு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நேதா கவிஞர், வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கம். இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசா காத்திருக்குன்னு நான் நம்புறேன். இப்பதான் வேகம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாமே டோட்டல் ப்ரூஃப்மே என்னுடைய வாழ்த்துக்கள்.